வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இன்று தமிழ் மாதத்தின் 2வது மாதமாகிய வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாள். ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது என்பதை நமது முன்னோர்கள், குறிப்பாக சித்தர்கள், கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்களை வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஆராய்ந்து அதை ஆன்மீகத்தின் மூலமாக நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மனித குலத்துக்கு கொடுத்தார்கள். நமது நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைகளையும் எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது முழுக்க இந்த வானியல் ஜோதிடம் சார்ந்ததாகவும், அது மட்டுமல்ல, உடல் மனம் இந்த இணைப்பின் வாழ்க்கை சார்ந்ததாகவும் அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பண்டிகைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு இருந்தது. இதை நாம் இப்பொழுது அதை ஒருங்கிணைந்து பார்க்கக்கூடிய பார்வை இல்லாமல் போய்விட்டது என்பது ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், இந்த காந்த தத்துவ ரீதியாகவும் வானியல் கோள்கள் உயிர் மனம் உடல் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலும் இதில் இருக்கக்கூடிய விளக்கங்களை சொல்லி புரிய வைப்பதற்கு முடியாத காலத்திலே இதை ஒரு சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் அதை ஒரு விழாக்களாகவும் நம்ம முன்னோர்கள் கொடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த கருத்தோடு சேர்ந்து கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது இன்று வைகாசி விசாகம் என்ற முருகனின் பிறந்த நாள் என்பதை பற்றி நீங்கள் இந்த தளத்திலே, நமது இளைய தளத்திலே சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெறும் சடங்குகளை மட்டுமே பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை கேட்கக்கூடியவர்களும் பல லட்சம் பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதனால் என்ன பலன் என்று கேட்டால், பேசுபவர்களுக்கு நிறைய பொருள் கிடைத்து விடுகிறது, அவர்கள் பேசுகிறார்கள். இது பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே பேசக்கூடிய ஒரு பேச்சாளர்களின் பேச்சாக மாறிவிட்டது. ஆனால் இதில் என்ன மாற்றம் நடைபெற வேண்டும், இன்று என்ன உணர வேண்டும், இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்து என்ன, அதை தெரிந்து கொண்டு மாற்றும் பொழுதுதான் நிலையான நீடித்த நமது துன்பம் விலகுவதற்கான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இதற்குரிய விளக்கங்கள் இன்று சொல்லப்பட வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கிறது. நமது தமிழ் ஆனந்த யோகம் அதற்குரிய விளக்கங்களை உள்ளது உள்ளபடி சொல்லி இந்த சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறது. இதை கேட்பவர்கள் மிக குறைவாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுதெல்லாம் உண்மையின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் 1% கீழாகத்தான் இருப்பார்கள் என்றதுதான் இன்றைய சமுதாயம். அப்படிதான் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அந்த ஒரு பொய்மையின் அடிப்படையில் பொருள் நிலையில் வாழக்கூடியதற்கான ஒரு வாழ்க்கை இருப்பதால் அதை சார்ந்த தத்துவங்கள் தான் இன்று அதிகமாக சமுதாயத்தில் பகிரப்படுகிறது. ஆசை காட்டக்கூடிய அந்த ஒரு சடங்குகள் மட்டுமே சுலபமாக மனிதர்களை சென்று அடையக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் இது காலத்தால் இப்படியே சென்றுவிடக்கூடாது என்பதுதான் நமது நோக்கமாக உள்ளது. இப்போ அதன் அடிப்படையிலே இப்போ இன்று முருகன் பிறந்த நாள். முருகன் என்பது கந்தன் என்று ஒரு பெயர் உண்டு. காந்தன் என்பதுதான் கந்தன் என்று மாறிவிட்டது. காந்தபுராணம் என்பதுதான் கந்தபுராணம் என்று மாறிவிட்டது. அப்போ காந்தன் என்பவர் யார்? சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த 2வது குழந்தை என்று சொல்வார்கள். முதல் குழந்தை யார்? விநாயகர். விநாயகர் ஐங்கரத்தான் என்று சொல்வார்கள். இப்பொழுது அது ஐங்கரத்தான், இங்கு 6 முகம். இப்போ அங்கே 5 என்று இருந்தது, இங்கு 6ஆக மாறி இருக்கிறது. இதில் உள்ள உண்மை தத்துவம் என்ன? அருணகிரிநாதரை என்ன கேட்கிறார்? ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடைய ஞானமொழி பேசும் முகம் ஒன்று. இவ்வாறு 5 முகங்களுக்கும் அவர் பாடலை பாடிவிட்டு
ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் என்று இறைவனையே கேள்வி கேட்பதாக அமைகிறது. இந்த ஆறுமுகம் ஏன் வந்தது? அந்த ஐங்கரம் என்பது என்ன, ஆறுமுகம் என்பது என்ன என்று பார்த்தால் 5 காந்த தன்மாற்றங்களை ஐங்கரத்தான் என்று சொன்னார்கள். காந்தம் என்பது என்ன? அதாவது இயக்கத்தில் இருக்கக்கூடிய சக்தியும் இருப்பில் இருக்கக்கூடிய சிவமும் உரசும் பொழுது வெளிப்பட்டது காந்தம். அந்த வெளிப்பட்ட காந்தம் 5 பஞ்சபூதங்களிலே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று 5ஆக மலர்ந்தது. இதுதான் ஐங்கரத்தான் என்ற விநாயகராக மலர்ந்தது. அப்ப சிவனும் பார்வதியும் இணைந்து அவருக்கு பிறந்த குழந்தை என்று சொல்லிவிட்டார்கள். இருப்பும் அசைவும் இணைந்து அதனுடைய உரசலினால் ஏற்பட்ட காந்தம் என்பதை இவ்வாறு அவர்கள் புரிவதற்காக கதைகளாக சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு சித்தர்கள் வந்தார்கள். அழுத்தம், ஒளி, 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 அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மாற்றங்கள் இருந்தாலும் மனிதன் என்று வரும்பொழுது அந்த 5ஐயும் கடந்து தனித்த மனமாக மனம் என்று ஒன்று வருகிறதே, அதுதான் 6வது அறிவு என்று கண்டுபிடித்தார்கள். அப்போ காந்தம் என்பது 6ஆக இருக்கிறது. அந்த மனமாக இருப்பதும் காந்தம்தான் என்ற அடிப்படையில் காந்தம் 6 என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக சிவனுக்கும் பார்வதிக்கும் 2வது குழந்தை பிறந்ததாகவும் அது 6 முகம் கொண்டது என்றும் சொன்னார்கள். இந்த கதையை சொல்லும் பொழுது சிவனுடைய 5 முகம் என்றும் அந்த 6வது முகமாகிய நெற்றிக்கண்ணை திறந்து அவர் 6 கார்த்திகை பெண்களை உருவாக்கியதாகவும் கதைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய 5 என்பது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். அந்த 6வது நெற்றிக்கண் என்று சொல்கிறோமே, அதுதான் 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய தனித்த மனம் என்று நாம் காந்த தத்துவத்தில் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு விளக்கத்தை சொல்ல வேண்டிய இந்த நாள் இப்பொழுது இந்த விளக்கமே இல்லாமல் வெறும் இது 6 கார்த்திகை பெண்கள் வந்தது எப்படி கதை சொல்கிறார்கள், இந்த முருகனின் பிறந்த நாள் அன்றைக்கு என்னென்ன படைக்க வேண்டும், என்னென்ன வேண்டுதல் செய்ய வேண்டும், என்ன திருவிழா நடத்த வேண்டும், என்ன பூஜை பண்ண வேண்டும், என்ன அலங்காரம் செய்ய வேண்டும், இதெல்லாம் சொல்லுகிறார்கள். கருத்தை விட்டு விட்டார்கள். சரி, ஆக இந்த முருகன் என்பது ஆறுமுகம் என்பது இந்த காந்தம் என்பதைத்தான் குறிக்கிறது. சரி, இந்த காந்தம் என்பது தானே மனமாகவும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். சரி, இங்கு உடல் இருக்கிறது, உடலில் உயிர் இருக்கிறது. உயிரின் படர்க்கை நிலைதான் காந்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உயிர் என்று சொன்னால் அதில் என்ன இருக்கிறது? அதில் இயக்கமும் இருக்கிறது, இருப்பும் இருக்கிறது, சக்தியும் சிவமும் இருக்கிறது. அதிலிருந்து வெளிப்பட்ட காந்தம் என்பதுதான் மனமாக இருக்கிறது. ஆக இப்போ உயிர் என்பது ஒன்று, மனம் என்பது ஒன்று, இரண்டும் ஒன்றுதான். உயிரின் படர்க்கை நிலை மனம் என்று இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இன்று வைகாசி விசாகம் என்ற முருகனின் பிறந்த நாள். இது முருகன் எப்படி பிறந்தார், ஏன் இன்று பிறந்தார், ஏன் என்று இது இன்று பிறந்த நாளாக வைக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை பார்ப்போம். இதை வானியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இதை கண்டு நாம் உணர வேண்டியிருக்கிறது. இன்று வைகாசி மாதம் என்று சொல்லும் பொழுது சூரியன் ரிஷப ராசியிலே பயணிக்கக்கூடிய ஒரு மாதம். ரிஷப ராசி என்பது சந்திரன் என்ற மனோகாரகனுக்கு உச்ச வீடாக அமைகிறது. சந்திரன் என்ற மனோகாரகனின் உச்ச வீட்டில் உயிர்காரகனாகிய சூரியன் இருக்கிறார். இங்கு எப்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சூரியன் என்பதை உயிர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், சந்திரன் என்பதை மனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது உயிர்காரகன், இது மனோகாரகன். இப்போ உயிர் என்பது மனதின் மூலம்தானே. அந்த மூலமாகிய அந்த உயிர்காரகனாகிய சூரியன் சந்திரனின் உச்ச வீட்டில் இன்று இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சந்திரன் தனது நீச்ச வீடாகிய விருச்சிகத்தில் விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இங்கு பௌர்ணமி என்பது வருகிறது. அதனால்தான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பதால் வைகாசி விசாகம் என்று இரண்டையும் சேர்த்து வைகாசி விசாகம் என்று சொல்கிறோம். இன்று ஏன் முருகன் பிறந்த நாளாக மாறியது? காந்தன் என்ற கடவுளின் பிறந்த நாளாக எப்படி மாறியது, ஏன் மாறியது என்பதற்கு ஜோதிட விளக்கம் என்ன என்று சொன்னால், விருச்சிகம் என்பது அது சந்திரனுடைய நீச்ச வீடு. நீச்சம் உச்சம் என்றால் என்ன என்று சொன்னால், உச்சம் என்று சொன்னால் பவர்ஃபுல்லாக இருக்கிறது.
நீச்சம் என்று சொன்னால் பவர்லெஸ், அது அதனுடைய தன்மையை இழந்து இருக்கக்கூடிய காலம் என்பது நீச்சம். உச்சம் என்பது அதிகமான பலமுள்ள நிலை என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது சந்திரன் எங்கே இருக்கிறது? சந்திரன் மனோகாரகன் தனது நீச்ச வீட்டில் இருக்கிறான். அப்போ மனம் நீசமாகி இருக்கிறது. இதை எப்படி எடுத்துக்கொள்வது இன்று என்று சொன்னால், அது நீசமாகி இருக்கிறது என்று சொன்னால் முழுமையாக இந்த மனம் 5 புலன்கள் வழியாக அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று செயல்பட்டு கொண்டிருந்ததே, அதிலிருந்து முழுமையாக விலகிவிட்டது, நீசமாகிவிட்டது. அதனுடைய செயல்பாடுகளிலிருந்து விலகி நிற்கிறது, நீசமடைந்து நிற்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ மனம் அந்த நீச நிலையில் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது? மனதின் மூலமாக இருக்கக்கூடிய உயிர் அந்த மனோகாரகனாகிய சந்திரனின் உச்ச வீட்டில் உயிர் வருகிறது. அப்போ என்ன ஆகிறது என்று சொன்னால், இந்த 5 புலன் அடங்கி 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண் என்று சொல்லுகிறார்களே, பகுத்தறிவு என்று சொல்லுகிறார்களே, அந்த அறிவு முழுமையாக ஒரு உச்சமாக செயல்படக்கூடிய நாள் இந்த நாள். அப்போ 6வது அறிவு என்பது விழிப்படையக்கூடிய நாள் இந்த நாள். எப்பொழுது அது விழிப்படையும்? இந்த 5 அடங்கும் பொழுதுதான் அது 6வது எழுந்து அது உச்ச நிலையில் அது செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ புலன் கடந்த நிலை என்று சொல்வார்கள். இதைத்தான் 5 புலன்களை கடந்து என்று சொல்வார்கள். இப்போது ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கலாற்றின் என்று வள்ளுவர் சொல்வார். இந்த 5ஐயும் அடக்கி அந்த 6வது நிலையில் இருப்பது என்று சொல்வார்கள். இன்னொன்று சொல்வார்கள், ஒரு பாடல்கள் சொல்வார்கள், காட்டான் ஐமேலேறி என்று சொல்வார்கள். 5 புலன்களையும் கடந்து செல்வது. இன்று அந்த மனம் நீசமாகி 5 புலன்களிலிருந்து விடுதலை பெற்று 6வது அறிவாகிய அந்த ஒரு அதாவது நெற்றிக்கண் என்று சொல்லுகிறோமே, அந்த நிலையில் விழிப்படைந்து நிற்கக்கூடிய நாள். அங்கு உயிர்காரகனாகிய சூரியன் அந்த சந்திரனின் உச்ச வீட்டில் பயணிக்கக்கூடிய நாள். இந்த நாள்தான் இந்த 6வது அறிவு முழுமையாக வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கிறது. அதனால்தான் இன்று முருகனின் பிறந்த நாள், காந்தனின் பிறந்த நாள், கந்தனின் பிறந்த நாள், 6வது முகம் என்பது முழுமையாக வெளிப்பட்ட நாள். இது விழிப்புணர்வு வந்த நாள் என்றும் சொல்லலாம். இதை ஞானம் என்றும் சொல்லலாம். ஆக இந்த அடிப்படையில் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இன்றைய வைகாசி விசாகம் என்பது எதன் அடிப்படையில் வந்தது என்பது தெரிந்து கொள்கிறோம். காந்த தத்துவத்தின் அதாவது அதன் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த 6 முகம் என்ற காந்த கடவுள் எப்படி உருவானது என்பதை பார்க்கிறோம். சிவனுக்கும் பார்வதிக்கும், அதாவது அசையக்கூடிய சக்திக்கும் அசையாத சிவத்துக்கும் எப்படி இவை உருவாகியது என்ற காந்த தத்துவத்தையும் பார்க்கிறோம். ஆக காந்த தத்துவ ரீதியாக விளக்கம், ஜோதிட ரீதியாக விளக்கம், இந்த 2 ரீதியாகவும் இவ்வளவு விளக்கங்களும் கருத்துக்களும் இந்த வைகாசி விசாகம் என்ற நாளில் இருக்கிறது. இதை தெரிந்து கொள்ளாமல் எத்தனை பதார்த்தங்கள் வைத்து, பழங்கள் வைத்து அபிஷேகம் செய்து அத்தனையும் செய்து சாப்பிட்டு விட்டு நாம் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறோமே, நமக்குள்ளாக 6வது அறிவு விழிப்பு நிலை அடைந்து விட்டதா? 6வது அறிவு செயல்பட ஆரம்பித்து விட்டதா? அந்த நிலையில் நாம் மனிதனாக மாறிவிட்டோமா? அந்த ஞானத்தின் பாதையில் சென்று விட்டோமா? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இந்த தளத்தில் எத்தனையோ சடங்குகள் ரீதியாக விளக்கங்கள் இருக்கட்டும், இந்த விளக்கத்தை நீங்கள் சிந்தனைக்காக எடுத்து பாருங்கள். இந்த வைகாசி விசாகம் என்பதனுடைய விளக்கத்தை அனைவருக்கும் பகிருங்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பகிருங்கள். இதை தெரிந்து கொண்டு இந்த நாட்களை அவர்கள் பண்டிகைகளாக கொண்டாடும் பொழுது இன்னும் அவன் அந்த 6வது அறிவு முழுமையாக வெளிப்படைந்து செயல்படுவதற்கான சூழ்நிலை உருவாகும். இதை முடிந்தளவுக்கு சமுதாயத்துக்கு கொண்டு செல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.